வணக்கம் நண்பர்களே. இன்றைய நிகழ்வு எல்லாம் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சிகளில், செய்தி ஊடகங்களில். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி நிர்வாகிகளுடன் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் சந்தித்து ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்றை அளிக்கிறார். மரியாதை நிமித்தமாக பொன்னாடை பொருத்துகிறார். வழக்கம் போல அவர்களுடைய நலம் விசாரிப்புகளை நடத்தி கொள்கிறார்கள். இதுக்கெல்லாம் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ அவர் என்ன கருத்துக்கள் சொன்னார்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்திய அரசியல் சட்டத்தில் பிரிவு 47 மதுவுன்னு இல்லை, எந்த ஒரு போதைப்பொருளையும் இந்தியாவிற்குள் அனுமதிக்கக்கூடாது என்பதை, அதாவது உற்பத்தி மற்றும் இறக்குமதி அந்த பிரிவில் சொல்லியிருக்கு. அவர் சொன்னதுக்கு பிறகு எல்லாருமே அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. சொல்லப்பட்டிருப்பது உண்மைதான். அதை வலியுறுத்தி ஒன்றிய அரசை வலியுறுத்துவது, அதாவது நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்துவது, அதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பது, மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் அந்த கோரிக்கைகளை முன்வைப்பது, அதற்கு ஒன்றிய அரசிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பில் அழுத்தம் தர வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அவர் முன்வைத்து முதலமைச்சரிடம் நாங்கள் முன்வைத்தோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த மாநாட்டிலேயே திமுக சார்பில் ஆர்எஸ் பாரதி அவர்களும் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களும் 2 பேருமே மூத்த தலைவர்கள், அவர்கள் பங்கேற்பார்கள் என்று உறுதியளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட சொல்கிறார். இது யாருமே இன்றைக்கி எதிர்பார்க்கல இதை இவ்வளவு விரைவாக இது நடைபெறும் என்று. ஏன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி தான் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை முடித்து கொண்டு வந்தார். நாடு திரும்பினார். நாடு திரும்பிய அடுத்தடுத்த நாட்களிலேயே இது நடைபெறும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். யாரும் என்றால் குறிப்பாக இந்துத்துவ சக்திகள். அந்த இந்துத்துவ சக்திகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் அரசியல் தன்மையை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகின்ற பார்ப்பனிய சக்திகள். பார்ப்பனர்கள் மட்டுமில்லை, பார்ப்பனர்கள் என்பால் பிறப்பால் பார்ப்பனர்கள் மட்டுமில்லை, பார்ப்பனிய மூளை உள்ளவர்கள், பார்ப்பனிய சிந்தனை உள்ள அனைவரும். அதில் வெறும் பிராமணர்கள் மட்டும் இல்லை. அவங்க அந்த மாதிரி பல பேர் இதை கங்கணம் கட்டி பார்த்திங்கன்னா இடையில என்னென்ன நீங்கள் அவர் எச்ராஜா என்ன சொல்கிறாரு, திருமாவளவனை உன்னுடைய அந்த ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை ஆதரிக்கிறேன்கிறாரு. அதாவது முதல் வரியில் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு ஜாதிய கட்சி இல்லை, இந்தியாவிலே இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்த செகண்டில் செய்தியாளர்கள் ஏதோ கேட்கும்போது ஆமாம் அவர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை நான் ஏற்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படி இதுதான் உதாரணம். எல்லாரும் எவ்வளவு ஆவலோடு இருந்தார்கள். ஒரே நோக்கம்தான், திமுக அந்த கூட்டணி எப்படியாவது அதுக்கடையில் போயிட்டாங்க. 2026 தேர்தல் வந்துட்ட மாதிரியும், அதில் கூட்டணி திமுக கூட்டணி உடஞ்சிற மாதிரியும், வெவ்வேறு கூட்டணி அமைகிற என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் என்றால் அன்றாட நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கத்தான் காங்கிரஸ் தரப்பில் கூட சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஒரு இடத்துல காவல்துறை பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவர்கள் முன்வைத்தார். உடனே அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறணும்னு அறிவிச்சிட்டாருன்னு சொல்கிறதா? இது மாதிரி இது வழக்கமாக உள்ளது தான். இதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பே இல்லை. இதை பல முறை திருமாவளவனர்களும் வலியுறுத்தினார். ஆனால் திருமாவளவன் முன்வைத்து இந்த மாநாட்டை இவ்வளவு பெரிய இதாக வைக்கும்போது இப்போ நாம் கூட என்ன சொன்னோம், கொஞ்சம் பரிசீலிக்கலாம். ஏன்னா இது ஏன்னா அவரே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை என்ன சொன்னார், நான் சொன்னது அப்படி இல்லை, அவர் ஊடகங்கள் மற்றவர்கள் இதை சில பேர் ஊதி பெரிதாக்கி விட்டார்கள்னு சொன்னார். 2-3 நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அவரே சொன்னார். இதை எப்படி அப்படின்னா, அவர் உண்மையிலேயே அதிமுகவிற்கும் விஜய் கட்சிக்கு மற்றபடி எந்த கட்சிக்கும் அவர் அழைப்பெல்லாம் விடுக்கலை. அவர் தெளிவாக ஒன்றை மட்டும்தான் சொன்னார், பாரதிய ஜனதா பாமக இந்த 2 கட்சிகளை தவிர யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரே தவிர இன்னென்ன கட்சிகள் கலந்துக்கிறங்கன்னா அவர் நேரடியாக அழைப்பு யாருக்கும் விடவில்லை. அவர் இன்னும் தெளிவாக சொன்னார், யாரை அழைப்பது என்று இன்னும் முடிவு செய்யவே இல்லைங்கிறதையும் நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் நேற்று வரைக்கும் திரும்ப அதை சொன்னார். அவர் திருமாவளவனர்கள் மீண்டும் மீண்டும் அதை பலமுறை சொல்லிட்டார். நாங்கள் இன்னும் யாரையும் அழைப்பது குறித்து முடிவெடுக்கவில்லை, அதிகாரப்பூர்வமாக யாரை அழைப்பது என்கிற முடிவை நாங்கள் இன்னும் எடுக்கலை
அப்படின்னு சொல்லி கூடுதலாக சில இதையும் சொன்னார். தேசிய அளவில் இருக்கிற மகளிர் தலைவர்களை, வெவ்வேறு இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களை அழைக்கலாமா என்று யோசித்து வருகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டார் அவர். ஆனால் இவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார்கிட்ட போய் பதில் கேட்குறது. அவர் வந்து நேராக கூப்பிடணும், அப்போ தான் இபிஎஸ் பதில் சொல்லார் அப்படின்னு. அவர் என்ன நடந்தது, ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அதிமுக வந்து கலந்து கொள்ளணும்னு நேரடியாக திருமாவளவன் அழைப்பு விடுத்தாரா அப்படின்னு ஒரு தலைவராவது கேட்டாங்களா கூட செய்தியாளர்கள்ட்ட? யாராவது ஒருத்தர் அந்த கேள்வியை கிளாரிட்டியாக திருப்பி விளக்கம் கேட்டாங்களா? அந்த சந்திப்பில் என்ன நடந்துச்சு? அதிமுகவுக்கு நீங்கள் அழைப்பு விடுப்பீங்களான்னு கேட்டாங்க. செய்தியாளர்கள் கேட்குறாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு இடையில் அந்த கேள்விகள் வருது. அதற்கு திருமாவளவனர்கள் என்ன சொல்லுகிறார், அதிமுகவுக்கும் மதுவிலக்கின் மீது இந்த கொள்கை உடன்பாடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், அப்படி இருந்தால் அவங்களும் கலந்துக்கலாம், அவங்க மட்டும் இல்லை யார் வேணாலும் கலந்துக்கலாம், இந்த கொள்கையில் உடன்பாடு உள்ளவர்கள். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, சாதியவாத மதவாத சக்திகள் மட்டும் இதில் நாங்கள் வந்து அந்த மேடை ஏற்றுறதில்லை, ஜனநாயக சக்திகள் யாராக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் தெளிவாக, ரொம்ப தெளிவாக சொன்னார். அவர் நாம் வந்து அவர் மீது வந்து ஒரு சின்ன கவலை என்ன இருந்தது என்றால், எந்த மாதிரியான கவலையை ஜனநாயக சக்திகள் வெளிப்படுத்தினார்கள் என்றால், ஒருவேளை இந்த திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கையை, இந்த மது ஒழிப்பு மாநாட்டு முன்னெடுப்பை நம்ம அதான் நடந்துச்சு, எல்லோருமே வந்து இன்னும் பெரிதாக்கி இந்த கூட்டணி பிரிவினை பிரிப்பதற்கான சூழ்ச்சியை இன்னும் அதிகமாக செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக அவருடைய முன்னெடுப்பு குறித்து சில பேர் கவலை தெரிவித்தார்கள். நாமே நம்ம சில காணொலிகளுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆயிருமா, அந்த மாதிரி ஒரு சிந்தனை எதுவும் இருக்கா? ஏன்னா அவர் மட்டும் இல்லை, இங்கே விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் வேறு சில தலைவர்கள் இருக்காங்க. எப்படியோ ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுருச்சா, அப்படி ஒரு பாதை, ஏன்னா அரசியலில் எதுவும் நடக்கலாம்ங்கிறது தான் யதார்த்தம். ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டாராங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்துச்சு. ஆனால் அவர் என்ன நினைத்தார், எதற்காக இந்த முயற்சி எடுத்தார், இதை எதை நோக்கி போச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. இதனுடைய பின்னணி இதுவரைக்கும் யாருக்கும் உண்மையிலேயே தெரியும். இது இல்லைங்க, அவர் இதற்காகத்தான் இதை செய்தார்னு விளக்கம் சொல்லுகிற அளவிற்கு யாருக்கும் இந்த தகவல் உண்மை தெரியலன்னா. ட்வீட்டு ஏன் போட்டார், ஏன் டெலிட் பண்ணாருங்கிறதுக்கே பதில் தெரியல இன்னும். அதெல்லாம் கதை முடிஞ்சிச்சு, க்ளோஸ். அது வந்து கடந்து போன கதைகளாகிடுச்சு, இப்போ பழங்கதைகள். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது, மிக தெளிவாக ரொம்ப அற்புதமாக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மட்டுமல்ல, இந்த கூட்டணியின் தலைவருமாக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக அற்புதமான ஒரு செயலை செய்துவிட்டார். அவர் வந்து இவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு உடனடியாக அதற்கு ஒதுக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டார், செக் வச்சுட்டார். இப்போ என்ன வச்சுட்டார், ஒரு முற்றுப்புள்ளி மட்டும் இல்லை இது. நீங்கள் இப்போ எங்கள் திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதிகள் தலைவர்கள் வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் அந்த மேடையில் ஏற முடியும், வேறு யாரும் ஏற முடியாது. இது யாருக்கு செக்கு, திருமாவளவன் அவர்களுக்கு இல்லை, சங்கிகளுக்கு வைக்கப்பட்ட செக். சங்கிகளுக்கும் இதை சாக்குப்போக்காக வைத்து, இந்த திருமாவளவன் அவர்களுடைய இந்த மது ஒழிப்பு முழக்கத்தை சாக்காக வைத்து இந்த கூட்டணியை பிளவுபடுத்த நினைத்த பார்ப்பன சக்திகளுக்கும் வைக்கப்பட்ட செக். இது ஆதிக்க சக்திகளுக்கு வைக்கப்பட்ட செக். அதை மிக லாபகமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக அற்புதமாக செய்து விட்டார். அதை தான் ஒரு மூத்த விமர்சகர் சொன்னார், இது வந்து கலைஞரை மட்டுமல்ல அண்ணாவையே அவர் நினைவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நடவடிக்கை, இந்த அணுகுமுறை அண்ணாவையே நினைவுபடுத்தி விட்டது அப்படிங்கிறார். எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளாக இதாங்க அவர் இந்த சோசியல் மீடியாவில் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்த அநியாயம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன பேசுனாங்க. திருமாவளவன் அப்படி போகிறாரு, இப்படி வந்துட்டார், அயாக்கம் பொய்யாக்கம் என்னென்னமோ பெர்சன்டேஜ் என்ன 2026 யார் வந்து எந்த போர்ட்ஃபோலியோவுக்கு யாருக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க எல்லாரும். விஜய் கிட்ட சேர போகிறாரு, விஜய் ஜிமானை கூப்பிட போகிறார், அவர் என்னென்னவோ கதை, எதோ கதை போகுது 2026 பற்றி. எல்லாம் மத்தியானத்தோடு முடிஞ்சு. இன்னைக்கு 16/9/2024 அன்னைக்கு எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி. இப்போ திமுக வந்து பவள விழாவை கொண்டாடுவதற்கு முதல் நாளே முதலமைச்சர் அவர்கள் இந்த தேவையில்லாத வியாக்கியானங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் அந்த விழாவை நடத்துகிறார். மிக அருமையாக அதை செஞ்சுட்டார். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க மூத்த விமர்சகர்கள், ஒருத்தர் என்னுடைய நண்பரும் மூத்த அரசியல் விமர்சகரும் என்ன சொல்கிறாருன்னா,
திராவிடர் கழகத்தை விட்டு அண்ணா பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய போது அதற்கு பிறகு பெரியாருடைய விடுதலையிலும் அந்த ஏட்டில் குடியரசிலும் கோபம் கொப்பளிக்கிறது. இவர்களை பற்றி கடுமையாக சாடுகிறார் தந்தை பெரியார் கோபத்தில். ஆனால் இந்த அடுத்தடுத்த கட்சி தலைவர்கள் கூட நிர்வாகிகள் கூட சில கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போது. ஆனால் அண்ணா ஒருபோதும் ஒரு தருணத்தில் கூட எப்போ 18 ஆண்டுகள் அவர் மீண்டும் முதலமைச்சராக ஆகின்ற வரை ஒரு வார்த்தை பெரியாரை எதிர்த்து பேசவில்லை. அதனால்தான் முதலமைச்சராக ஆன அடுத்த கணமே அவர் திருச்சி சென்று இந்த ஆட்சி உங்களுக்கு சமர்ப்பணம் என்று பெரியாரின் காலடியில் அந்த ஆட்சியை சமர்ப்பித்தார். அது அவரால் முடிந்தது. அது மட்டும் இல்லை, அண்ணா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கடந்த நம்ம இன்னொரு காணொலியில் பார்த்தா மிக உருக்கமாக தன் மனம் திறந்து தன்னுடைய மனச்சுமையை இறக்கி வைக்கும் வகையில் ஒரு தனையனுக்கு ஒரு தந்தை எழுதுகிற கடிதமாக தந்தை பெரியார் அண்ணா அவர்களுக்கு அந்த கடிதத்தை எழுதுகிறார். அதற்கு அவர் ரொம்ப கனிவான ஒரு பதிலை எழுதுகிறார். அந்த அளவிற்கு அந்த நட்பு, அந்த உறவு உள்ளே அவ்வளவு கனிவு இருந்திருக்கு. பெரியாரின் கோபம் வெளிப்படுத்தி இருக்கிறது. அரசியல் தேர்தலில் பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நின்று பிரச்சாரம் செய்கிறார். அந்த அளவிற்கு போய்விட்டார் பெரியார். ஆனால் அண்ணா நிதானம் தவறவில்லை. மீண்டும் தந்தையிடமே அந்த ஆட்சியவே அவர் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். அவருடைய கொள்கைகள் அனைத்தையும் சீர்திருத்த திருமணத்தின் சட்டமாக்குறது, இருமொழி கொள்கையை சட்டமாக்கியது, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது என்று எல்லா அவருடைய கொள்கைகளை அடியொற்றி அத்தனை கோட்பாடுகளையும் லட்சியங்களையும் சட்டமாக மாற்றுகிறார், சட்டமாக நிறைவேற்றுகிறார் அண்ணா. அது அதில் மிகப்பெரிய வரலாறு. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் சார்பிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்தடுத்த கீழ்மட்ட நிர்வாகிகளும் சரி, அவரை திமுகவை ஆதரிக்கிறவர்களும் சரி மிக கடுமையாக சாடத் தொடங்கிவிட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதே விமர்சனம் தான். ஏன் திடீர்னு இப்படி இவர் சும்மா தானே இருந்தார், மது ஒழிப்பு மாநாட்டுக்கு இப்போ என்ன தேவை வந்தது, இதை ஏன் கூட்டணியில் பிளவு ஏற்படுகிற அளவிற்கு இந்த பிரச்சனையை எதற்கு திரும்ப அவர்கள் இதை கொண்டு வருகிறார் அப்படிங்கிற விமர்சனம்லாம் கடுமையாக வர ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் ரொம்ப ரெண்டு தரப்புலையுமே கொஞ்சம் காட்டமான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி விட்டார்கள். முதலமைச்சர் அவர்கள் நாடு திரும்பிய உடனேயே அந்த கடுமையான வாக்குவாதங்களுக்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அப்போதே, இதுக்கு முன்னாடியே. ஏன்னா தினமலரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேனர் தான், யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விடுதலை சிறுத்தைகளை கடுமையாக விமர்சிக்கக்கூடாது என்று அவர் 2 தினங்களுக்கு சென்னைக்கு வந்த உடனேயே அவர் எல்லாருக்கும் அறிவுறுத்தி விட்டார். அதனால் ஒரு மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் அடுத்தடுத்த நிர்வாகிகள் ஆதரவாளர்கள்லாம் கொஞ்சம் அமைதி காத்தார்கள். இன்றைக்கு அதற்கு ஏதுவாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் மிக அருமையான ஒரு சந்திப்பை நடத்தி இந்த தேவையில்லாத இந்த சலசலப்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இந்த அணுகுமுறை கலைஞரை மட்டுமல்ல அண்ணாவையும் நினைவூட்டுகிறது என்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர். ஏன்னா அண்ணா அந்த 18 ஆண்டுகள் பொறுமை காத்தார் பெரியாரிடம். அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதுல அவர் வெளிக்காமிக்கல, கோபமே படலை அவர். அதே போல் ஒரு வார்த்தை கூட இறங்கின உடனே விமான நிலையத்தில் கேட்குறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு மாநாடு நடத்துகிறாங்களே, அதற்கு தான் அவர் அதுக்கும் அரசியலுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் நீங்கள் அதை திருப்பி அதை கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அன்றைக்கி அப்போவே அதில் அந்த பதிலே அவர் அதை முற்றுப்புள்ளி வச்சார். அதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த கூட்டணி இனிமேல் 2026 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு கட்டியம், இது ஒரு முன்கூட்டியே சொல்லப்படுகிற ஒரு தீர்மானமான செய்தி. இது கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, இதை குழப்ப நினைக்கிறவர்களுக்கும் சரி மிக தெளிவான ஒரு செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டார் அப்படின்னு தான் நம்ம அதை கருத வேண்டியிருக்கிறது. இந்த அணுகுமுறை கலைஞர் எப்படின்னா நேரடியாகவே கூப்பிட்டு சமாதானம் செய்யக்கூடிய ஒரு முதிர்ந்த கனிந்த பண்புள்ளவர் அரசியல் தலைவர் பெருந்தலைவர் அவர். அவரை போலவே அதையும் தாண்டி அண்ணாவின் கனிவை இதில் பார்க்க முடிந்தது. அண்ணாவின் அமைதியை, அணுகுமுறையை, பக்குவத்தை. எந்த விதமான சலனமும் அவர் இல்லை. வந்த உடனே அதை கேட்டாங்க, உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே வெடிச்சிருப்பாங்க. குழப்பமனை விளைவிக்க நினைக்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவரே சொல்லியிருப்பார். சில தலைவர்கள் அவங்களே பேசியிருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட அவர் அதை பேசவே இல்லை.
அதான் அவரே அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிவிட்டு அமைதியாக வந்துட்டார். இன்றைக்கி முடிஞ்சு வேலை. இது இப்போ இது யாருக்கு டென்ஷன்னா, திருமாவளவனுக்கோ மற்றவர்களுக்கோ டென்ஷன் இல்லை. இதை வைத்து அரசியல் செய்ய நினைத்த இந்துத்துவ சக்திகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் அவர்களுக்கு தான் இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடனே அன்புமணியெல்லாம் மது விலக்கு இந்த திமுக தரப்பில் அமைதியான உடனே அவங்க ஒரு மாதிரி நாங்கள் தான் முதல்ல மது விலக்குனா எங்களை தாண்டி யாரும் பேச முடியாது இதெல்லாம் பேசுகிறாங்க. மது விலக்கு, மது ஒழிப்பு மாநாடு, மது ஒழிப்பு எந்த அளவிற்கு சாத்தியம், அதை எப்படி முன்னெடுப்பது? இப்போ மாநில அரசு நினைத்தால் ஒருவேளை இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு 500 இன்னும் கூடுதலான ஒரு 500 கடைகளை நாங்கள் மூடுவோம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை எடுக்கலாம். குறைந்த மாநில அளவில் ஒரு நடவடிக்கையை அவர்கள் எடுக்க தயாராக இருக்காங்க. ஏற்கனவே அந்த நடவடிக்கை போய்கிட்டு இருக்கு. சம்மந்தப்பட்ட அமைச்சர் அவர்களே அன்றைக்கி சொல்லிட்டார் அதை. ஆனால் நாடு முழுவதும் அதாவது ஒரு தவணை திமுக கலைஞர் ஏன் மதுவிலக்கை ரத்து செய்ய வேண்டிய நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டது 70களில் அப்படின்னா, மீண்டும் அவரே ரத்து பண்ணிட்டு போயிட்டார். மீண்டும் கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். அதை யாரும் பேச மாட்டாங்க. அந்த கலைஞர் முதலில் ரத்து செய்ய வேண்டிய நெருக்கடி என்னென்னா, சுற்றிலும் நெருப்பு, இங்கே ஒரு மெழுகுவத்தி மாதிரி தமிழ்நாடு மட்டும் மெழுகுவத்தி மாதிரி நெருப்பு 4 புறமும் நெருப்பு சூழ நடுவில் மெழுகுவத்தி மாதிரி தமிழ்நாடு எப்படி தாக்கு பிடிக்கும், எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும், அதனால தான் இதை நம்ம ரத்து செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த நடவடிக்கை எடுத்தார். விரைவில் மதுவிலக்கை மீண்டும் அமல்படுத்துவோம் உரிய நேரத்தில் சொன்னார். சொன்னபடி அவரும் மதுவிலக்கை மீண்டும் அமல்படுத்தி விட்டு தான் அவர் ஆட்சி காலத்தில் அமல்படுத்திட்டார் 75க்குள்ளேயே. அப்போ இதெல்லாம் இந்த வரலாறு யாரும் உண்மையே பேசுகிறது இல்லை. ஏன்னா கலைஞரை பற்றி அவதூறு தான் பேசுகிறதே தவிர உண்மையை தான் யாரும் பேசுகிறது இல்லையே. அது ஒரு புறம் இருக்கட்டும், அது விரிவான பழைய செய்தி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை நடத்தி செல்லுகின்ற தலைவர் அப்படிங்கிற முறையில் மிக அருமையான ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் பெரிய தலைவர், மிகப்பெரிய அவருடைய 50 ஆண்டு கால அனுபவம் இன்றைக்கு உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு விதத்தில் அவர் அந்த உத்தியை கையாண்டு இதை இது யாராரோ என்னென்னமோ கனவு கண்டாங்க. அது கடையில் என்ன கனவு ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பேரை. உண்மை இல்லைப்பா, அதெல்லாம் எதுவும் நடக்காது, இது பாட்டில் போய்கிட்டு தான் இருக்குங்கன்னு கூப்பிட்டு அப்படியே அமைதியாக உட்கார வச்சு சுமூகமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். கூட்டணியிலேயே பிளவு வந்தாலும் இந்த மாநாட்டை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்லாம் சொன்னார் திருமாவளவன் அவர்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு மாதிரி தகிக்கிற ஒரு சூழல், அந்த அனல் கூடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இது மாதிரியான ஒரு சூழலை தண்ணி ஊற்றி அணைச்ச மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அப்படி ஒரு நடவடிக்கையை அவர் எடுத்து விட்டார். மிக அற்புதமான இது நடவடிக்கை. ஏன்னா அது நாட்டுக்கு நல்லது. ஒரு கடினமான சூழல் நாட்டுக்கு ஏற்பட்டு விடாமல் நல்ல வேளையாக ஒரு மிகச் சரியான தருணத்தில் சரியான முடிவை முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார். எனவே இன்று முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பும் நடவடிக்கையும் மிக பக்குவத்தையும், அவருடைய அரசியல் பக்குவத்தையும் பழுத்த அனுபவத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.